நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினாலே விவசாயியுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அத்தனையும் அனுபவ நீதியாக அனுபவித்த காரணத்தினாலே இந்த மண்ணிலே பிறந்த விவசாயி தொழிலாளி கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்காக ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை கட்டி வச்சிருக்கிறோம். அதை திறக்கிறதுக்கு மனசு இல்ல. அந்த ரிப்பன் வெட்டுவதற்கு இவருக்கு என்ன கைவலிக்குதா சொல்லுங்க. 3 ஆண்டு காலம் பூட்டி வச்சிருக்கிறாங்க. இது நியாயமா? ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல லட்சம் செங்கல்ல கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை திறப்ப ஏன் மறுக்கின்றீர்கள்? இந்த திறந்துட்டா அதிமுகவுக்கு நல்ல பேர் வந்துடும், எடப்பாடியாருக்கு நல்ல பேர் வந்துடும் அப்படின்னு குறுகிய எண்ணத்தோடு இதை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த கட்டடத்தை பயன்படுத்தாவிட்டால் இந்த கட்டடம் வீணாகிவிடும். இனியாவது விடியா திமுக அரசு, விடியா திமுக முதலமைச்சர், விளையாட்டுத்துறை முதலமைச்சர் மக்களுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அப்படி திறக்காவிட்டால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு இதற்காக மாபெரும் போராட்டத்தை உங்களோடு சேர்ந்து நடத்துவோம். அது மட்டுமல்ல, இந்த பூங்காவுடைய நோக்கமே, நான் வெளிநாடு போயிருந்தேன் அமெரிக்காவுக்கு. அப்ப பஃபலோ அங்க ஒரு கால்நடை பண்ண போனேன். கால்நடை பண்ணைக்கு போய் அங்க பார்த்தோம். அந்த கால்நடை பண்ணையில ஒரு பசு 65 லிட்டர் பால் கறக்குது. 65 லிட்டர் பால் கறக்குது. ஒரு நாளைக்கு அந்த பால் பண்ணையிலிருந்து 1.2 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி பண்றாங்க. ஆக நம்முடைய மாநிலத்திலும் இந்த பசுக்கள் கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுத்து அவருடைய வாழ்விலே ஒரு ஏற்றம் பெற வேண்டும், பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும். நம்முடைய கலப்பின பசு நம்முடைய சீதோஷ்ண நிலைக்கு தக்கவாறு அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை நாங்க கொண்டு வந்தோம். இந்த கலப்பின பசுகளை விவசாயிகள் கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கும். 40 லிட்டர் பால் ஒரு பசு கொடுக்கின்றால் அவள் வாழ்வு மலரும். அப்படிப்பட்ட திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி நீங்கள் அத்தனை பேரும் கொடுக்கப்பட வேண்டும்.